மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வில்வரத்னம் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கந்தசாமி பிரபு தலைமையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக டேபோ மண்டபத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணியளவில் இடம்பெற்றது. குறித்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், ராசமாணிக்கம் சாணக்கியன், வைத்தியர் இளைய தம்பி ஸ்ரீநாத், மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன், மட்டக்களப்பு மாநகர சபையின் பிரதி முதல்வர் உள்ளிட்ட மாநகர சபையின் உறுப்பினர்கள், துறை சார்ந்த திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் போலீஸ் திணைக்கள உயர் அதிகாரிகள், உதவி பிரதேச செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை முன்வைத்தனர். சம்பந்தம் கிடைக்கிறோம் இஷ்யூ மாறி இருக்குது. அதை நீங்கள் சுகம் பண்ணுங்க. එඩිකේෂන් අරගෙන මේක වහම අල්ල නැත්තම් මේ ලැජ්ජයිනේ. හරි. මම අධ්‍යය සම්බන්ධයෙන් දේශපාලන මාසායතුමාගේ විශේෂ කණ්ඩායම මොනවද කළා? ඔව්. ஓகே. கையடி கிராய். அது அவங்க போட்டு அவங்க பாவிக்கிறதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம செய்து கொடுப்போம் வந்து வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி காட்டுறாங்க. அதுல வேற ரிப்போர்ட் ஒன்று தாங்க. இதுல என்ன சிச்சுவேஷன் இருக்கு, யாருக்கு காணி இருக்கு, வேரியேஷன் இருக்கா, டிஎஸ்சி இருக்கா, ரிசர்வேஷன் இருக்கா, தனியார் இருக்கா, பாதுகாப்பு அல்லது நேச்சர் எப்படி செய்யறது அவங்களுக்கு முன்னாள் இருந்தாலும் ஏசிஎல்டி ஆஃபீஸில் வேலை செய்கின்றவர்கள் அதில் ஒரு சபை ஊடாகவும் ஒரு மாதத்துக்கு மேலே திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிவிஷனல் சேர்மன் தான் சொல்லுவார். அதை கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இப்போ முந்தி மாதிரி ப்ரொபோசல் டிரெக்டாக மினிஸ்டர்கிட்ட கொடுக்கவோ இல்லை எங்களால் மினிஸ்ட்ரி ஊடாகவோ அப்படி செய்யலாது. எல்லாம் டிசிசி ஊடாக தான் வேற வேணும்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இந்த எம்சி ஏரியாவில் ஃப்ளட் மிட்டிகேஷன் பிளானுக்கு கமிஷன் இருக்கு. அந்த ஏற்கனவே செய்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி 2 இருக்குது. ஒன்று இதயபுரத்துக்கு செய்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, மற்றது கல்லடிக்கு செய்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. அந்த 2 ஃபீசிபிலிட்டி ஸ்டடி நாங்கள் அந்த ஏற்கனவே ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்த அந்த ஆர்கனைசேஷன் இப்போ ஃபங்க்ஷன் இருக்கிற ஆர்கனைசேஷன் இல்லாட்டி அது வந்து ஒரு அது எப்படி அந்த ஆர்கனைசேஷன் 2 அதில் 2 பேர் இருந்தது செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாத காரணத்தினால அடுத்த பாதுகாப்பாக சொல்லி ஆலோசனை கூட்டங்களையும் அவங்க டைம் போட்டு இருந்தாங்க. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் கிராமோத்தியோக பிரிவுகளான நொச்சிமுனை, மாமாங்கம், இருதயபுரம் கிழக்கு, துன்னச்சோல, திமிலை தீவு, புதுநகர் கிரமமாக இந்த கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே வருகின்றார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முதல்வர் கௌரவ சிவம் பாக்கியநாதன் அவர்களே, பிரதி முதல்வர் மற்றும் மாநகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, பிணைக்களோடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.